ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 12th ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ 12th எக்ஸாம்ஸுக்கு வந்து நல்லா ரொம்ப தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா உங்களோட 12th எக்ஸாம்ஸ் மார்க் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th எப்படி படிச்சிருக்கீங்க, தென் உங்களோட கெரியரில் இனிமேல் நீங்கள் சூஸ் பண்ண போகிற அந்த காலேஜஸ் டிபார்ட்மெண்ட்லாம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். ஸோ அதனால உங்கள் லைஃபை தீர்மானிக்கிற இடத்துல ஒரு முக்கியமான வளைவுகள் அப்படிங்கிறனால அந்த எக்ஸாம்ஸ் மட்டும் விட்டுறாதீங்க. தென் இன்னொரு விஷயம், இப்போ 12th எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க அடுத்து வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்ஐடி, ஐஐடி இந்த மாதிரியான நிறைய சென்ட்ரல் கவர்மெண்டால் நடத்தப்பட்ட அந்த என்ஐடி, ஐஐடி வந்து எக்ஸாமினேஷன் ஜேஇஇ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ஐடி, ஐஐடி தான் எவ்வளவு ஃபீஸ் சொல்லிட்டு. அதுல நம்ம ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்ல எவ்வளவு ஃபீஸஸ் வந்து அப்ராக்சிமேட்ல இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துடலாம். இதுல வந்து இந்தியன் நேஷனல்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இந்திய குடிமகனான அவங்களுக்கும் தென் ஃபாரின் நேஷனல்ஸ் அவங்களுக்கும் என்ன இது ஃபீஸ் வேரியன்ட் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். தென் நார்மலா எவ்வளவு ஃபீஸ் அப்ராக்சிமேட்லி வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். இயர் பை இயர் வந்து எப்படி இது பண்ணிருக்காங்க, ஃபீஸஸ் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்களே வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ். இந்த டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது எவ்ரி டிபார்ட்மெண்ட் பிஇ பை பிடெக் தென் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 lakh வருங்க டியூஷன் ஃபீஸ் மட்டும். தென் என்ரோல்மெண்ட் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1500 வரும். மெடிக்கல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1500 வரும். சீட் ரெண்ட் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 7500 ரூபாய் வரும். தென் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க. உங்களுக்கு உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து வெளியே வராம இருக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வெளியே கொண்டு வரதுக்காக அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய். ஸ்டூடெண்ட் வெல்னஸ் ஃபீஸ் சொல்லுவாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ், பெரிய பிரீமியம். என்ஐடி, ஐஐடி இந்த மாதிரியான படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இன்சூரன்ஸ் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஃபீஸ் தான் அது 2402. அதுக்கப்புறம் சிஇ, ஓபிசி, அதாவது ஜென்ரல் கோட்டால வரவங்க, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்க வந்து ஃபேமிலி இன்கம் வந்து எபவ் 5 லட்சத்துக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,15,402 மாறுங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல்லே ஓபிசி இந்த இதே கேட்டகரிக்கு 1 lakh to 5 lakh உள்ள annual income இருந்துச்சு அப்படின்னா 48,735 ரூபாய் வரும் டியூஷன் ஃபீஸ். தென் வந்து பாத்தீங்கன்னா பிலோ 1 lakh உள்ள இருந்துச்சு அப்படின்னா அதே கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15,402 ரூபாய் மட்டும் தான் வரும். எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு வித்தவுட் ஸ்காலர்ஷிப் இல்லாம வித்தவுட் ஸ்காலர்ஷிப் ஆனா ஆல் பிடபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 15,402 சேம் அதே தாங்க வரும். அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டி கேட்டகரியில வித் இன்ஸ்டியூட் எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு 7,902 இதுதாங்க வந்து ஃபீஸே வரும். சரிங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிடெக் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஆனுவல் ஃபீஸ். அதாவது எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு என்ன, ஜெனரல் கேட்டகரிக்கு என்ன, ஓபிசி அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒவ்வொரு ஏன்னா எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க, எவ்வளவு வேரி ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்க பாருங்க. சரிங்களா, தென் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எஜுகேஷன் லோன் போடுவீங்க. இந்த அமௌண்ட் கம்மியாக இருக்கா அதிகா இருக்கா அப்படிங்கிறது அவங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து இருக்கு. ஸோ எஜுகேஷன் லோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வித்யாலட்சுமி போர்ட்டல் வந்து நீங்க ஆன்லைன்லயே வந்து இது பண்ணிக்கலாம். இந்த வித்யாலட்சுமி போர்ட்டல் வந்து நீங்க அப்ளை பண்ணி ஐஐடிங்கிறப்ப கண்டிப்பா எந்த ஒரு பேங்க்லயும் தராமலா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ நீங்க லோன் பே பண்ணி நீங்க படிக்கிற மாதிரி தான் தாராளமா எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸோட ஃபீஸஸ் என்ன அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா தெரியும். இது இல்லாம ஹாஸ்டல் ஃபீஸ் வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செமஸ்டருக்கு ஒரு 23,000 இருந்து 26,000 வரும். வேற ஏனம் வந்து பாத்தீங்கன்னா 45,000 இருந்து 48,000 50,000 அப்ராக்சிமேட்டா வரும். இதை தாண்டி உங்களுக்கு போக வாய்ப்புகள் இல்லை. நீங்க ஐஐடி மெட்ராஸ்க்கு வந்து தென் வேற ஐஐடிக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் கண்டிப்பா வந்து ஜேஇ கிளியர் பண்ணுங்க. ஜேஇல வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணுங்க, அட்வான்ஸ் கிளியர் பண்ணுங்க. தாராளமா நீங்க ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.